ஒரு வருஷம் தான் வயலில் எதுவுமே போடாமல் சும்மா விட்டுருந்தோம். அதுக்குள்ளே 10 அடி உயரத்துக்கு செடி எல்லாமே மரம் மாதிரி பெருசு பெருசாக வளர்ந்து நிற்குது. இது எல்லாத்தையுமே வெட்டி இன்னைக்கு அழிக்கணும். அதுக்கு தான் நானும் எங்கள் அப்பாவும் எங்களோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த செடியை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 90 கிட்ஸாக பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த செடியை ஒரு டைமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த செடியோட நேம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு நான் லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன். ஆமாம், எதுக்கு இந்த செடி எல்லாத்தையுமே வெட்டி அழிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இதில் வாழை போட்டிருந்தோம். போன வருஷம் எங்கள் ஊர் பக்கத்துலலாம் அவ்வளோவா மழை இல்லாதனால இந்த வயலில் எதுவுமே போடாமல் சும்மா விட்டுட்டோம். இந்த வருஷம் மழை காலம் ஆரம்பிக்க போது அதனால் இந்த வயலில் சீனிக்கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் வயலில் இருக்க செடியெல்லாம் வெட்டி அழிக்கணும். நான் ஒரு பக்கம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெட்டரவை வச்சு செடி எல்லாத்தையுமே வெட்டி போட்டுக்கிட்டே வந்தேன். எங்கள் அப்பா இன்னொரு பக்கம் இந்த பிக்காச்சு அப்படின்னு சொல்லுவோம், அந்த வாழைக்கண்ணு பிடுங்கிறதுக்கு பிக்காச்சு ஒன்று வச்சு பிடுங்குவோம். அதை வச்சு செடி எல்லாத்தையுமே மொத்தமாக பிடுங்கி போட்டுக்கிட்டே வந்துச்சு. அது கொஞ்சம் நேரத்தில் வர உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கம்பை வச்சு ஆனால் கொடுத்து மறுபடியும் பிடுங்கி பாதி வேலை பிடுங்கி முடிச்சிட்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் எங்கள் அப்பாவும் இந்த செடி எல்லாத்தையும் வெட்டி அழிக்கிறோமா. ஆனால் மழை வரலன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. மறுபடியும் இந்த வயல் சும்மா தான் கிடக்கும். இதுதான் விவசாயியோட நிலைமையை. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தினதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். மழை வந்தால் உண்டு, மழை வரலன்னா அவ்வளோதான். மழை வரணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்களோட வயலில் இருந்த தேவையில்லாமல் இந்த செடி எல்லாத்தையுமே நானும் எங்கள் அப்பா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வெட்டி போட்டோம். இனி டிராக்டரை கூட்டு உழுது போட்ட வேண்டியதான். அந்த டைமில் தான் ஒரு ஆலமரத்தை ஒன்று பார்த்தேன். ஒரு கொப்பு மட்டும் தான் இருக்குது. இலை எல்லாத்தையுமே ஆடு மாடெலாம் தின்னுட்டு, ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல பிடிங்கி வச்சா நல்லாவே வளர்ந்துடும். இதை வெட்டி போடுறதுக்கு மனசே இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல பிடிங்கி வைக்கணும். அதை ஒரு நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று போடுறேன். நானும் எங்கள் அப்பாவும் எங்களோட வயலில் இருந்து வெட்டி போட்ட இந்த செடியோட நேம் வந்து எங்கூர் பக்கம்லாம் எருக்கம்பால் செடின்னு சொல்லுவாங்க. காலில் ஏதாவது முள்ளு குத்தி இருந்தால் இதோட பால் எடுத்து வச்சா அந்த முள்ளு வெளியே வந்துடும் சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஒன்று நினச்சா எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு பார்க்குறதே இந்த செடியில் தான். 90 கிட்ஸாக பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செடியை தெரிஞ்சிருக்கும்.